அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காய் ஸ்லாக்கியத்திற்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நல்லா சத்தமாக சொல்லலாமா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்ல, அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஒருவேளை பள்ளத்தாக்கில் நடுவில் இருந்தாலும், பலன் இல்லாமல் இருந்தாலும், சோர்ந்து போய் இருந்தாலும், ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். இன்றைக்கு இந்த திருவிருந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நம்மை வர்த்திக்க பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆவியானவரே நீர் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு துணையாளராயிரும். என் எக்கோ எந்த துணையாளர், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை நிரப்புகிற ஆண்டவர், தாகம் தீர்க்கிற ஆவியானவராய் இருக்கிறபடினா நம்ம எல்லாரும் உற்சாகமாய் இந்த பாடலை நாம் பாடும். கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம பாடுவோமா? பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவர் என்று சொல்லி பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்னைக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னைக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் நடக்க நேர்ந்தால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், என்னோடு நேசர் உண்டு என்று சொல்லி நாம் சொல்லும் போது ஆண்டவர் நம்மை நடத்தும். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நீதானும் கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீரோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நீதானும் கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீரோடு உண்டு. வார்த்தையாலே வார்த்தையாலே பேச்சுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே பேச்சுவி, சமூகத்தாலே நடத்துவி, என்னக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போகும் வேளையில் பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். சத்துவம் இல்லாத நேரத்துல நம்மை ஒவ்வொரு நாளும் புடமிடுகிற ஆண்டவர், பலன் தருகிற ஆண்டவர். நாம் பலன் அடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன் என்று சொல்லி நாம்
பறந்திடுவே, பலனடைந்திடுவே. இருக்கிற இடத்துல நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? என்னக்கும் நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கும் நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எல்லாரும் எழுந்து சொல்லுவோம். ஆவியானவரே, 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 ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுவோம். என்னக்கும் நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எல்லாரும் சத்தத்தை உயர் நல்லா ஆண்டவரை நோக்கி ஜீவ தண்ணீரே. பலனடைந்திடுவேன், பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மை காண்கிறவர், நம்மை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறபடினால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? இந்த காலை நேரத்துல யாரெல்லாம் நீங்க பலவீனமா வந்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்யணும்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னக்கோர் அவர் எந்த துணையால, அவர் தாகம் தீர்க்கு ஜீவ தண்ணீர். அதனால எல்லாரும் வாய்களை விரிவாய்த்து அந்த கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண கிருபை பெருகுகிறது. ஸ்தோத்திரம் பண்ண சூழ்நிலைகள் சாதகமாய் மாறுகிறது. ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஸ்தோத்திரம் பண்ண உங்கள் கட்டுகள் எல்லாம் நிர்மூலமாக்குறது. ஸ்தோத்திரம் பண்ண நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் மாறுகிறது. ஸ்தோத்திரம் பண்ண பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிறைக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவ பிரசனம் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ, இந்த காலை நேரத்துல தேவ பிரசனத்தை வாஞ்சிக்கிறீங்களோ, இருக்கிற இடத்துல கேளுங்க. ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக, ஆவியானவரே எங்களை அபிஷேகிப்பீராக, ஆவியானவரே எங்களை புடமிடுவீராக. இந்த நேரத்துல தேவ ஆவியானவர் மாத்திரம் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இதை வர்ஷிப் பண்ணுகிற எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஆண்டவரே காரியங்கள் அல்ல, நீர் மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்களுடைய தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி, தேவனுடைய நாமத்தை குறித்து யாரெல்லாம் நீங்க மேன்மை பாராட்டுறீங்களோ, ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களை நான் உயர்ந்த ஸ்தானங்கள்ல ஏறி வர பண்ணுவேன். உங்களுக்கு நான் கண்மலையாய் இருப்பேன், உங்களுக்கு கோட்டையா இருப்பேன், உங்களுக்கு கேடகமாய் இருப்பேன். நமக்கு தேவையெல்லாம் தேவ பிரசன்னம் மாத்திரமே. தேவ பிரசன்னம் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ கேளுங்க, எல்லாரும் கேட்கணும். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜா, உன் பிரசன்னம் போதும் ஐயா. தாவீது சொல்றார், ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு போதும். கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியாக நான் அசைக்கப்படும். அப்படியே நோக்கி பாருங்க. எஸ் லார்ட். ராஜாவு பிரசன்னம் போதும் ஐயா. ஓ ஜீசஸ், போதும் எனக்கு போதும் ஐயா.
ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் நல்ல கரங்களை உயர்த்தி ஓ தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் முன்றே போதுமையா, உம்மன் முன்றே போதுமையா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. அதிகாலமே அதிகாலமே தேடுகிறே, சொல்லுங்க அதிகாலமே ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. கடைசியா எல்லாரும் சொல்லுவோமா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேருமே, இன்னும் கிட்டி எல்லாரும் சேருமே. சொல்லுங்க பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிரசனம் எங்க இருக்குதோ அங்க விடுதலை இருக்கிறது. தேவ பிரசனம் எங்க இருக்குதோ அங்க ஆசீர்வாதம் இருக்குது. தேவ பிரசனம் எங்க இருக்குதோ அங்க உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஆவியானவரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பலிபீடத்தின் முன்பாக படைக்கிறோம், மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளின் ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். ஆராதனையிலே இடைப்பட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்கள் தேவன் எங்கள் உள்ளங்களை திறந்து சத்தியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதனாலே உங்களோடு கூட ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னுமாய் கர்த்தர் எனக்கு அழைப்பு கொடுத்த போதகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பிதாக்களுக்கும் முக்கியமான அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நன்றி கூறுகிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய செய்தியை, இந்த வேத பகுதி, வாசித்த வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்வோம். அதில் முக்கியமாக 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே வாசித்த பகுதியை, 10ஆம் அதிகாரத்திலே வாசித்த பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வோம், 14 முதல் 22 வரை. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தூய திருவிருந்து ஒப்புரவின் மையம் என்ற தலைப்பில் தான் இப்போ நம்ம வசனங்கள்லாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி சொல்வதற்கு முன்பதாக நான் ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். அது ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு பாடல், உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். ஆனால் அதை பாடி முடித்துவிட்டு தேவ செய்திக்கு போகலாம் போகிறேன்.
என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஓ ஆராதிப்பேன், ஓ ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்புக்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்புக்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை உடைத்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உன் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உன் கிருபையால் திறந்திட்டதே. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் எந்தன் வாழ்நாளெல்லாம். தேங்க்யூ, நன்றி. இந்த நாளில் நம்முடைய திருச்சபையினுடைய ஒழுங்கின்படி தூய திருவிருந்து ஒப்புரவின் மையம் அப்படி என்றால் திருவிருந்தை பற்றியதான ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய செய்தியை கர்த்தர் நமக்கு தியானிக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே திருவிருந்தை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். திருவிருந்து முதலாவதாக அன்பின் உறவு
அன்பின் உறவு திருப்பந்தி என்று அழைக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அன்பின் உறவு திருப்பந்தி. ஏனென்றால் திருவிருந்து என்றால் ஆண்டவரோடு கூட பலியிட்டு அவரோடு கூட இணைதல், ஒற்றுமைப்படுதல், அதுதான் முக்கியம். அதுவும் முக்கியமாக தனிப்பட்ட முறையிலே தேவன் ஆண்டவர் நம்மை அவரோடு இணைக்கும்படியாக தனிப்பட்ட முறையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவை அனுப்பி அவருடைய இரத்தத்தை சிந்தி ரட்சித்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே திருவிருந்து என்று திருபலி என்பது ஒரு பலி செலுத்துவது. ஆகவே தான் சர்வாங்கன தகன பலி, சமாதான பலி செலுத்தினார்கள் என்று நாம் வாசித்த வேத பகுதியிலே வாசிக்கின்றோம். சர்வாங்கன தகன பலி என்றால் எல்லாவற்றையும் சர்வத்தையும் அர்ப்பணித்த ஒரு பலி. அப்படி பலி செலுத்தும் போது தேவனோடு சமாதானம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற அறிகுறி உள்ள சமாதான பலி. இரண்டையும் செலுத்தின பிறகுதான் இஸ்ரேல் மக்கள்கிட்ட மோசே பேசும்போது இஸ்ரேல் மக்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் எல்லாரும் அவர் சொல்படி நாங்கள் கீழ்ப்படிவோம், அவர் சொற்படி கேட்போம் என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்படி சொல்லும் பொழுது அப்பொழுது 10 கற்பனைகள் சீனாய் மலையில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் 10 கற்பனைகள் சட்ட திட்டங்கள் வந்தால்தான் நாம் கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பது உறுதிப்படும். நாம் தேவனோடு இணைய வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு சமுதாயத்திலே இஸ்ரேல் மக்கள் தனியாக வாழ்ந்து வந்தால் அவர்கள் யார் என்று அடையாளப்படுத்த வேண்டுமானால் அந்த 10 கற்பனைகளை கடைப்பிடிக்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்வார்கள். நான் சிறுவயதாக இருக்கும் பொழுதும் நம்ம கிறிஸ்தவர்கள் யார் என்றால் பொய் சொல்ல மாட்டார்கள், திருட மாட்டார்கள். யாராவது தப்பா பேசிட்டா நீ கிறிஸ்தவனாக இருந்து இப்படி சொல்லியிருக்கிறியே அப்படிதான் சொல்வார்கள். அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக அந்த 10 கற்பனை கடைப்பிடிப்பவர்கள். மோசே காலத்திலே அது இருந்தது, அவர் கடைப்பிடித்தார்கள். ஏன் அதை உறுதிப்படுத்தினார்கள்? அந்த நாட்களில் பல தெய்வ வணக்கங்கள் இருந்தன. பலவிதமான மக்கள் பலிகளை செலுத்தி அவர்களும் இதே போல பெரிய பெரிய விருந்துகளை செய்து சாப்பிடுவது வழக்கம். அமிதமாய் செய்யும்போது நாம் அதிலே கலந்து கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வண்ணமாக அதை அந்த வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பலிகளோடு மற்றவர்கள் பலிகளோடு மற்ற பிசாசை வழிபடுபவர்கள் அல்லது மற்ற பலிகளை செலுத்துகிறவர்களோடு இணைவோமானால் நாம் அவர்களோடு கூட இணைந்து விடுகிறோம், அல்லாட்டி அந்த தெய்வத்தோடு கூட இணைந்து விடுகிறோம் என்பது அர்த்தம். ஆகவே திருவிருந்து பரிசுத்த ஸ்தலம். அதிலே தேவன் நீங்கள் போய் ஒப்புரவாக வேண்டும், ரெக்கன்சிலியேஷன் என்று சொல்கிறார். ஒப்புரவாக வேண்டும் என்றால் யாருக்கு ஒப்புரவாக வேண்டும்? யாராவது 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்புரவாக்குதலின் ஊழியம் நடைபெறும். இதைதான் இந்த திருப்பலி, இந்த தூய திருவிருந்திலே நாம் காணப்பட வேண்டும். ஒப்புரவாக்குதலின் ஊழியம், அதை செய்வதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அப்படிதானே? யாருக்கும் எந்த உறவு துண்டிக்கப்பட்டது? பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டதுனாலே அதை இணைக்கும்படியாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. நமக்கும் 2 பேருக்கும் உள்ள உறவை இணைக்கும்படியாக வந்தார். எப்படி இணைப்பார்? அவர்களுடைய பிள்ளைகளாக மாற்றி, தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இணைக்கிறார். ஆகவே தான் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் நான் உங்களுடைய தேவனாயிருப்பேன், நீர் எங்களுடைய ஜனமாயிருப்பீர்கள் என்பதுதான் சத்தியம். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுடைய தேவனாய் இருப்பார். நீங்கள் அவர்கள் பக்கம் திரும்பினால் அவர் உங்கள் பக்கம் திரும்புவார். இதுதான் சத்தியம். ஆகவே தான் உடன்படிக்கை காலத்தில் பிதாவோடு ஒப்புரவாகும்படியாக இந்த பரிசுத்த பலிகள் செலுத்தப்பட்டது. இப்பொழுதும் கூட நாம் திருவிருந்திலே பங்கு பெறும்போது தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். ஒருவேளை நம்ம ஆராய்ந்து பார்த்து திருவிருந்திலே பங்கு பெறும்போது, ஆண்டவரே நீர் விரும்புகின்ற 10 கற்பனைகளை நான் கடைபிடிக்கின்றேனா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நல்லது. அடுத்தது, அந்த வேத பகுதியிலேயே மற்ற தெய்வ விருந்துகளிலே பங்கு பெறுவதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. அவர்களோடு ஐக்கியம் வைக்க முடியாது என்று சொல்லி. ஏனென்றால் அவர்கள் யாருக்கு பலியிடுகிறார்கள் என்று வசனமே சொல்கிறது.
பேய்களுக்கு அப்படி என்றால் அதோடு கூட நான் இணைய முடியாது என்று சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லிட்டு கொரிந்தியர்ல வேற மாதிரி வருகிறது, அதை பின்பாக பார்க்கலாம். ஆனால் இந்த பலிகளை செலுத்துகிறது ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நானும் கிராமங்களிலே ஊழியங்கள் செய்திருக்கிறேன். கிராமத்துக்கு போய் அவர்கள் திருமண வைபவங்கள் மற்ற வைபவங்களை பங்கு பெறும்போது அவர்கள் எனக்கென்று அந்த சாப்பாட்டை பலிகளுக்கு செலுத்தும் முன்பதாகவே எடுத்து வைத்து விடுவார்கள். அப்படி சொல்வார்கள், ஐயா கட்டாயம் நீங்கள் சாப்பிட்டு போகணும், காரணம் உங்களுக்கு அது தனியாக எடுத்து வச்சிட்டோம், நாங்கள் படைச்சதை விக்கிரங்களுக்கு படைச்சதை உங்களுக்கு வைக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. உசிலம்பட்டி ஏரியாவில் உள்ள எல்லா குட்டி குட்டி கிராம திருச்சபைகளும் அபிதமாய் கடைபிடிப்பார்கள். ஏன்? நான் அதில் பங்கு பெற மாட்டேன் என்பது அவர்களுக்கே தெரியும். அதுதாங்க தேவன் விரும்புகின்ற ஒரு நல்ல ஒப்புர வாக்குதலின் ஊழியம். ஆண்டவரை விட்டு வேறு எங்கும் தலை சாய்க்க மாட்டேன் என்பது அவர்கள் நன்றாக தெரியும். அவர்கள் வேற மதத்தை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் இதை கட்டாயம் சொல்லுவார்கள். ஏனென்றால் இவர்கள் அதிலே பங்கு பெற மாட்டார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷத்துக்கு முன்பதாக நான் யூனிவர்சிட்டியிலே என்னுடைய வீடு இருக்கும்போது திடீரென்று ஒரு பெரிய விபத்து நேரிட்டது. ஒரு லாரியும் ஒரு பஸ்ஸும் மோதி நொறுங்கி போய் 8 பேர் அதில் மரித்து போனார்கள். அதை தெரியாதனமாக நான் போய் பார்த்துட்டேன், பக்கத்தில் இருக்குன்னு. ரொம்ப பேத்தட்டிக், வேதனையான நிர்மம். அப்போ இவ்வளோ வேதனையான காரியம் நடைபெற்றதுக்கு காரணம் என்னன்னு அங்கே விசாரித்தால் அந்த லாரியில் உள்ளவங்கெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் மக்கள், அவங்க ஏறி போய் ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே போய் அங்கே இருக்க சிலைக்கு அவங்க ஒரு தொழுகை நடத்தி நன்றாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக நிறைய கடா எடுத்துகிட்டு போய் அடித்து கறியை உரித்து அவங்க அதை நல்லா சாப்பிட்ருக்காங்க. அப்படி சாப்பிட போகும்போது சரியாக அடுப்பு எரியலைன்றதுக்காக வேண்டி என்னென்னமோ ஊற்றி எரிச்சாங்க, அதில் சாராயத்தை ஊற்றினார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆக கூடி அவர்களுடைய ஆராதனை தெரிகிறதா எப்படிப்பட்டது என்று? அந்த ஆராதனையில் பங்கு பெற நம்மளால் முடியுமா? முடியாது. ஆகவே அவர்கள் வெளிவரும்போது அந்த அந்த லாரியில் வந்தவங்க எல்லாரும் ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் காயம், அதில் 8 பேர் ஸ்பாட்லேயே காலி, மரித்து போனாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு ஐயோ அங்கே ஒரு பிணம் தொங்குது, ஐயோ இங்கே பாரு ஒருத்தன் கீழே செத்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே என் கால் கிட்ட ஒரு ரத்தம் வந்துருச்சு. ஓடி அங்கே பக்கத்துலேயே ஒருத்தன் படுத்து கிடக்குறாங்க ரத்தத்தோடு. அவ்வளவு. அப்போ பிசாசு அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். அவர்களோடு நமக்கு இடமில்லை. ஆண்டவர் தேவனோடு உறவை புதுப்பித்து கொள்ள, ஒருவேளை நாம் அவருடைய 10 கற்பனை கடைபிடிக்க முடியாமல் இருந்தாலும் அதை அறிக்கையிட்டு தேவனோடு இணைந்து கொள்ள முயற்சி செய்வோம். அவ்விதமாய் செய்வோமானால் கர்த்தர் நம்மை வேறு பிரித்து ஆசீர்வதிப்பார். அடுத்தது 2வது முக்கியமான காரியம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நான் பார்ப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே முதலாவது நாம் பார்த்தது அன்பின் உறவு திருப்பந்தி. 2வது அன்பின் ஒருமைப்பாட்டின் திருப்பந்தி. அன்பின் ஒருமைப்பாடு என்றால் நம்ம சபையில் ஒருமைப்பாடு, ஒன்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட், தெரியுதானா? ஐக்கியம், ஒருமைப்பாடு, நமக்குள்ள ஒருமைப்பாடு இருக்குமானால் அதுதான் தூய திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு என்னை தகுதி உள்ளவனாக மாற்றும். ஆகவே இந்த அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் எழுதியிருக்கிறார். எல்லா அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க, அதில் நிறைய சத்தியங்கள் வழங்கும். அந்த அந்த 1 கொரிந்தியர் திருச்சபை நல்ல பரிசுத்தவான்களால் நிறைந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படித்தானே? அப்போஸ்தலனாகிய அழைக்கப்பட்டவன் பவுல் சகோதரனாகிய சொத்தேனியும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவளாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவளாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு. பரிசுத்தவான்கள் அந்த சபை, அந்த பரிசுத்தவான்கள் சபையில ஒற்றுமை குறைச்சல் காணப்பட்டது. ஒருவன் அப்பல்லோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், பேதுருவை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன் என்று பிரித்தார்கள். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்று கேள்வி கேட்கிறார் 3ஆம் அதிகாரத்தில். நமக்கு தெரியும்ல, அது வாசித்திருப்போம். சரி, அவ்விதமாக பிரிவினின் ஆவி கொரிந்து சபை, பரிசுத்தவான்களாக இருந்த கொரிந்து சபை. 2வது என்ன பேர்? வாக்குவாதங்கள், பேதங்கள் இருந்தது.
அவர்களை பார்த்து பவுல் என்ன சொல்றார், இன்னும் நீங்க கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறீங்களா, இன்னும் பாலை குடிக்கிறவர்களா இருக்கிறீர்களா என்று சொல்லி அழைக்கிறார். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் கூட்டமே குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். அப்ப அபிதமா இருக்கிறார். அப்புறம் 5ஆம் அதிகாரத்து வந்தீங்கன்னா, விபச்சாரம், ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்திருக்கிறான், அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத கேவலமான பாவமாய் இருக்கிறதே என்று சொல்றார். நான் சொல்லுகிறது பரிசுத்தவான்கள் நிறைந்த சபை, கொரிந்து சபையில இவைகள் எல்லாம் காணப்பட்டது. இவைகள் எல்லாம் அது ஐக்கிய குலைச்சலை உண்டு பண்ணுகிறது, ஒருமனப்பாட்டு ஆவியை உண்டு பண்ணவில்லை. ஆகவே அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏதாவது டிஸ்பியூட் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஏன் கோர்ட்டுக்கு போறீங்க? செக்குலர் கோர்ட்டுக்கு. நீங்கள் மற்றவர்களை நிதானிக்க வேண்டிய நீங்களே மற்றவர்களால் நிதானிக்கப்படும் போது அது மகா கஷ்டமா இருக்கிறதே. உங்களுக்குள்ள ஞானிகள் இல்லையா, உங்களுக்குள்ள நியாயம் தீர்ப்பவர்கள் இல்லையா என்று கேட்கிறார். சோ உங்களுக்குள்ள என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க செக்குலர் கோர்ட்டுக்கு போகக்கூடாது. அது எவ்வளவு உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருப்பாராய், ஆனால் தேவன் உங்களுக்கு பெரிய பிரச்சனை, என் பிரச்சனை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கார், அவரை வச்சுக்கிட்டு நான் மற்றவன்ட்ட போலாமா என்பதுதான் அவருடைய குரல். ஒருவேளை திருவிருந்தில் பங்கு பெறும்போது இப்படிப்பட்ட கோர்ட் கேஸ் இருந்துக்குமானால், இயேசுவே அதை நான் தள்ளி வைத்து விட உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளோ பெரியவர்னு பார்க்கணும்னா பெரிய பெரிய ஆட்களோடு தலைவர்களோடு பேசி பார்க்க வேண்டும். சமீபத்திலே எங்கள் ஊழியத்தில் நடந்த சம்பவம் மிக வேதனையாய் 2 மாதமாக கஷ்டப்பட்டோம். ஆனால் ஒன்றும் நடக்கலை. கர்த்தர் நிறைய சிபிஐ ஆஃபீஸர்ஸ் என் வீட்டுக்கு விசிட்டுக்கு வந்தாங்க. ஏன்னா எஃப்சிஆர்ஐ நம்பர் மூலமாக பணம் வருது, அதை வைத்து தான் ஊழியங்கள் நடத்துகிறோம். அதை பற்றி கேள்வி கேட்க எஃப்சிஆர்ஐ நம்பர் இன்ஸ்பெக்டர் வந்தார். வந்து பேசும்போது அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பெர்ஃபெக்ட்னு சொன்னார். அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டு, இந்த அளவுக்கு அழகாக அக்கௌண்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லை, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்தவ ஆர்கனைசேஷன் 2-3 பேரை சொல்லி அதெல்லாம் எஃப்சிஆரை கேன்சல் பண்ணிட்டோம், ஏன்னா அவங்க சரியாக செய்யலைன்னு அப்படின்னு என்கிட்டயே சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் உங்களுடைய அடையாள அட்டை வேண்டும், உங்களுடைய இதெல்லாம் வேண்டும் சொன்னேன். நான் தர்றேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் வரவே இல்லை. ஏன்னா எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. தேவனும் நமக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யுத்தம் பண்ணுகிறார் என்பது புரிய முடிகிறதா? நியூஸ் கேள்விப்படுகிறீங்களா? தயவுசெய்து இதெல்லாம் நீங்க கேள்விப்படணும். நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் ஒரு உண்டு. பயங்கரமான யுத்தம் நடக்குது. இந்த எஃப்சிஆர் விஷயமா மாத்திரமல்ல, எத்தனை மிஷினரிமார்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ள போயிருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, வெளியே வந்தாங்க. ஒரு காரியத்தை காலையில் தச்சையில் வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது ஒரு நியூஸ் வருது. ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச் தமிழ்நாட்டில் அவர் வைராக்கியமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்க வேற ஜாதி வேற மாத்தினர் மோசமான செப்டிக் டேங்கை திறந்து அதில் இருக்கிறத மோந்து கொண்டு பாஸ்டர் மேலே ஊற்றிட்டாங்க. எல்லாரும் கத்துனாங்க. ஒரு 100 பேர் இருப்பாங்க. கத்துன உடனே யாருக்கு ஒன்றும் செய்யாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னாராம். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே திருப்ப 2வது போனானா. போய் எடுத்துட்டு வரும்போது பார்த்தா அவன் வீட்டுக்குள்ள இருக்க தன்னுடைய மகன் ஒத்தை மரித்து போனான். 2வது மகன் எடுத்துட்டு வரும்போது 2வது மகனும் கீழே விழுகிறான் மயக்கப்பட்டு. நடந்த சம்பவத்தை பேசி கொண்டிருக்கிறேன். 2வது மகன் கீழே விழுந்த உடனே அவன் மனைவி ஓடி போதும், ஸ்தோத்திரத்தை நிறுத்துங்க, என் குடும்பமே மண்ணுக்குள்ள போயிடும். இவ்வளோ பெரிய தேவனை வச்சுக்கிட்டு நம்ம ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாமா? நம்முடைய சபை பிரச்சனைக்காக நான் இந்த அது மாத்திரமல்ல, இந்த மதுரை மாநகரத்தில் ஒரு பெரிய சபையில் பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்பியூட் நடந்து கோர்ட்டில் இருக்காங்க. அப்போ அடுத்த தடவை ஐயா நான் பிரசங்கம் பண்ண வரல, எனக்கு ஒரு ரூமை திறந்து கொடுங்க, ஒரு 3-4 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு உபவாசம் பண்ணிட்டு போகிறேன், நான் பிரசங்கம் பண்ண விரும்பலை அப்படின்னு. சரி,
அவர் ரூம் திறந்து கொடுத்தாங்க. உள்ளே உட்காந்து ஜாம் பண்ணி ஃப்ளாஸ்கில் டீ வச்சுட்டு போயிட்டாங்க. நான் உள்ளே வந்ததும் தெரியாது. வெளியே போகும்போது ஒரு கமிட்டி மெம்பர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். போய் ஒரு வாரம் 10 நாள் கூட இல்லை, திரும்ப கூப்பிட்டாங்க. ஐயா, நீங்கள் தயவுசெய்து பிரசங்கம் பண்ண வாங்க, ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நான் சரின்னு சொல்லிட்டு வந்தேன். போனப்போ பார்த்தா பிரசங்கத்துக்கு முன்பாக என்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் சொன்னார், நம்முடைய வேதனையான நிலைமையை பார்த்து ஒரே ஒரு பிரசங்கியார் தான் இந்த வீட்டுக்குள்ளே போய் ரூமை கிடச்சிக்கிட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். அதனுடைய விளைவினால் தான் கோர்ட்டு கேஸை கேன்சல் பண்ணிட்டு 2 குழுவினரும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ளவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் நம்முடைய கஷ்டத்துக்காக எங்கேயும் போக தேவையில்லை, அவரிடத்துல வருவோம். அதே மாதிரி 7ஆம் அதிகாரத்தில் பார்த்து கணவன் மனைவி, அப்புறம் அது மாத்திரமல்ல அவர்களுடைய உறவு பற்றியும், டிவோர்ஸ் விவாகரத்தை பற்றியும், மற்றும் அந்த விவாகரத்தை பற்றியும் போன்ற காரியங்களில் 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதே போல 8ஆம் அதிகாரத்தில் விக்கிரம் படைக்க சாப்பிடதா கூடாதா, எல்லாத்திலும் முரண்பாடு, ஐக்கியமற்ற தன்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவியின் வரங்களில் போட்டி, ஆவியின் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவரே என்று சொல்லி கத்துறார். எனக்கு அந்த வரம் இருக்கு, இந்த வரம் இருக்குன்னு சண்டை போட்டு பிரிவதற்காக வரம் கொடுக்கப்படவில்லை, இணைவதற்காக கொடுக்கப்பட்டது ஆவியின் வரங்கள். ஆராதனை முறைமைகள், முக்காடு போடுவது நல்லதா போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் டீல் பண்றார். கடைசியாக நான் சுருக்கமா சொல்றேன், அடுத்தது அன்பை பற்றி பேசுறார். ஏன் அங்க வந்துட்டார்? ஏன்னா இந்த முரண்பாடுகள் எல்லாம் அகன்று அன்பு 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதுமாக அன்பு பற்றி பேச வேண்டும். நான் சின்ன கொயரில் இருக்கும்போது இந்த அன்பு பற்றிய 13ஆம் அதிகாரத்தை மனப்பாடம் செய்து ஒப்பித்த ஞாபகம் இல்லையா? சரிதானா? அன்பு சகலத்தையும் சாகும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது அப்படின்னு சொல்லி அவர் முடிவடைகிறார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவினைகள், இப்படிப்பட்ட பிரிவினை ஆவிகளை நிர்மூலமாக்கி ஒன்று சேர்ந்தால் திருவிருந்து ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே, ஒருவேளை நமக்குள்ள சபைக்குள்ள ஏதாவது முரண்பாடு இருக்குமானால் முடியும் போதாவது மற்றும் போகும்போது போய் கையை பிடிச்சு ஜெபம் பண்ணி நாங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சபைக்குள்ள ஒருமைப்பாட்டின் ஆவி, ஏதாவது ஒரு காரியங்கள் முடிவெடுக்கும் போது எல்லாம் ஒரே காரியத்தை சிந்திக்கத்தக்கதாக நீங்கள் முடிவெடுங்கள். அவ்விதமாய் செய்யும்போது கர்த்தர் ஆசீர்வாதம். இது நடக்குமா அப்படின்னு சில வேளைகளில் யோசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு பரிசுத்தமாக ஜீவிக்க முடியுமா? நடக்க முடியும். அலெக்ஸ் ஹே என்ற ஒரு புக் இருக்குது. நான் அதில் நாட்டப்பட்ட சபையில் 200 பேர் இருந்தாங்கன்னா 200 பேர் சேர்ந்து ஒரு 5 பேரை தேர்ந்தெடுக்கணும் மெம்பராக. 200 பேரில் அந்த யார் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க பேரை விட்டுட்டு மீதி 199 பேரை எழுதியிருக்காங்க கரெக்டாக, தான் பேரை விட்டுட்டு. அதே பேர் 5 பேரும் செஞ்சுருக்காங்க. அதுலேருந்தே கண்டுபிடிச்சிட்டாங்க பரிசுத்த ஆவியானவர் சிந்தைகளை ஆட்கொண்டு வழிநடத்தினார் என்பது. சரி, அவ்விதமாக கர்த்தர் உங்களை வழிநடத்தி ஒருமைப்பாட்டின் ஆவியை உருவாக்க உதவி செய்வராக. முதலாவது தேவனோடு ஒப்புரவாகுதல், சபை அங்கத்தினோடு ஒப்புரவாகுதல். மூன்றாவதாக கடைசியாக திருவிருந்து, அன்பின் ஒப்புரவின் திருப்பந்தி. அன்பு செலுத்த வேண்டும். ஒருவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. ஒருவேளை உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள குழப்பங்களோ அன்பற்ற தன்மை இருக்குமானால் ஜெபித்து சரி செய்து திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும். ஏனென்றால் அவ்விதமாய் செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், நம்ம பிசாசு சில பொய்களை விதைப்பான். நீ போய் தாழ்ந்து போய் பேசுன அப்புறம்தான் உங்களை தலையில ஏறி வச்சு அப்படியே மிளகா அரைச்சிருவாங்க, அப்படி பேசுவான்ல. இதெல்லாம் டெவிலிஷ் லாங்குவேஜ். தட்ஸ் நாட் ஃபேக்ட். அது உண்மை கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? தாழ்ந்து போய் பேசும்போது நல்ல உறவு கிடைச்சிவிடும், ஆசீர்வாதமான உறவு கிடைச்சிடும்.
அவ்விதமாய் செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இல்லை அப்படிப்பட்ட தருணம் வேணும்னு கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வார். அவன் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது நீங்க போய் உதவி செய்து அந்த உறவை புதுப்பித்து கொள்ள தேவன் உதவி செய்வார். நாங்கள் கிராமத்தில் ஊழியம் செய்கிறோம். கிராமத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய மோசமான பாவம் நுழைந்து விட்டது. அந்த கணவனுக்கு நைட் வாட்ச்மேன் வேலை, ராத்திரியில் போய் அவன் வாட்ச்மேன் வேலை பார்க்கணும். அப்பொழுது மனைவி தவறான நடத்தையிலே ஈடுபட்டு விட்டாள். அதை ஒரு கிராமத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவங்க கண்டுபிடிச்சி கணவன்கிட்ட சொல்லணும். கணவன் போய் அதை பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே கணவனுக்கு ஆத்திரம் வருது, எப்படியாவது அருவாள் எடுத்து மனைவியை வெட்டிடலாம். இல்லை, ஏன்னா மக்கள்லாம் பேசுகிறான், இல்லை நம்ம தற்கொலை பண்ணி செத்துடலாம். இது ரெண்டு தான் அவனுக்கு தெரியுது. அப்படி செத்துட்டு இருக்கும்போது அவன் நினச்சி படுத்திருக்கும்போது அவன் மனைவி அவனுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் நடுராத்தில் நடக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் 2 மணி 3 மணிக்கு நடந்து போய் வீட்டுக்கு போயிடுச்சு. அப்போ அவன் கணவன் வேதனையோடு எந்திரிச்சு ஓடியாந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார். எங்களோடு பேசினார், ஐயா இப்படி நடந்துருச்சியான்னு. 2 பேருமே விசுவாசிகள், ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகள். உடனே பேசின உடனே நாங்கள் சொன்னோம், அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்க. ஒரு பாஸ்டர் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினோம். 2 பேரும் அவங்களால வாய் திறந்து பேசவே முடியல. ஏன்னா துக்கம் தொண்டை அடைத்தது. பாவம், கில்ட்டி கான்ஷியஸ், அதாவது குற்றமுள்ள மனசாட்சி வேதனைப்படுத்தியது. அது 4 மணி நேரம் நடந்த பிறகு 2 பேரும் ஏங்கி ஏங்கி அழுதாங்க பாருங்க. அதுதான் தொடக்கம். அழுது ஒப்புரவாகி கட்டி பிடிச்சு கடைசியில் இப்போ வரைக்கும் ஏறக்குறைய 25 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்து 2 குழந்தைகள் பெற்று அவர்களுக்கும் திருமணமாகி சமாதானமாய் ஜீவிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைவே, ஒரு கிராமத்தில் புதுசா 2 வருஷத்துக்கு முன்னால 3 மாசத்துக்கு முன்னால ஏற்றுக்கொண்ட விசுவாசியின் வாழ்க்கையிலே இது நடக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நடப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் எதுக்கெடுத்தாலும் போய் கோர்ட்ல நின்று டிவோர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வேதனையானது காரியம். அதனால ஆண்டவரே, இவை எல்லாவற்றையும் தவிர்த்து ஒப்புரவாக்குதலை நடைப்பிக்க உதவி செய்யும் என்று கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்ய காத்திருக்கிறார். அவர் செய்து உங்களையும் மகிமையான வாழ்க்கை வாழ உதவி செய்வார். பல வேளைகளில் அப்படி செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? செய்யாவிட்டால் திடீர்னு ஒரு சில பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை ஆண்டாண்டு காலமாக தீராது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஏன் ஆண்டவரை இதை அனுபவிச்சு நீங்க கேள்வி கேட்கணும். அப்ப ஏதோ என் உறவிலே இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையிலே, என் திருச்சபை வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சமுதாய வாழ்விலே ஒரு முரண்பாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்து திருவிருந்திலே பங்கு பெறுவோமானால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கு. அதான் சொன்னாரு, திருவிருந்து ஆர்கனைஸ் பண்ற அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் பெருசு கிடையாது. அப்படித்தானே சொன்னாரு. நீ காணிக்கப்பட்டியில் தான் போடணும். உனக்கு குறை இருந்துச்சா காணிக்கப்பட்டியில் போனாத, போய் ஒப்புறம் ஆயிட்டு வா, அடுத்த வாரம் கூட போட்டுக்க, அதனால தப்பு இல்லை, யாரும் உன்னை குற்றம் சொல்ல மாட்டாங்க. அப்படித்தானே வசனம் சொல்லுது. ஒருவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. எதிரியா இருந்த யாரா இருந்தாலும் சுகவீனப்பட்டால், பலவீனப்பட்டால் நீங்கள் ஓடி சென்று ஆஸ்பத்திரியில் பார்த்து அவங்களுக்கு ஜெபித்து உங்க உறவை புதுப்பித்து கொள்ளுங்கள். அப்படி செய்வோமானால் கர்த்தர் ஆசீர்வாதம் நம்மீது நிச்சயமாக தங்கும். ஆகவே அப்படிப்பட்ட காரியத்தை செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். தேவன் தாமே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நம்மை நம்பி கொடுத்திருப்பதனாலே வைராக்கியமாய் நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகுவோம், சபை மெம்பரோடு ஒப்புரவாகுவோம். அது மாத்திர குடும்பத்திலே ஒப்புரவாகி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அந்த வசனம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுடைய கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவைக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருசரீரத்தையும் இரத்தம் ஆகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்கள் மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துவம் ஆகிய எங்கள்
பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆன்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியிலே நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உம்முடைய நித்திய ராஜ்யத்தையும் ஆனந்தத்தையும் அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தையை காக்க கடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமென்.